ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது சைட் டிஷ் ரெசிபி தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பரான ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஊறுகாய் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த மாங்காய் வந்து எங்கள் வீட்டு மரத்தில் இருந்து காய்ச்ச மாங்காங்க. இது சீசனே இல்லாத டயத்தில் 1-2 காய் காய்ச்சிட்டு இருக்குங்க. சரி, அதை வந்து எனக்கு வந்து எங்கள் மாமரத்தில் இருக்கிற காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். காய் வந்து சாப்பிடவே முடியாது. இதே ஒரு 3/4 காயாக ஒரு மஞ்சள் கலரில் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனாலேயே காயாக சாப்பிட்றத விட கொஞ்சம் நல்லா பெருசாகி முத்தி கொஞ்சம் எல்லா கலர்லாம் மாறினோடனே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சோம்னா அதை அணில் சாப்பிட்டு போயிடும். கொஞ்சம் நமக்கு தெரியுதோ இல்லையோ, அணிலுக்கு தெரியும், அணில் வந்து சாப்பிட்ருவாங்க. இதுக்காகவே கொஞ்சம் பெருசான உடனே காயாகவே பறிச்சிருவோம். பறிச்சுட்டு பழமாக பழுக்க வச்சு சாப்பிட்ருவோம். மரத்துலேருந்து கீழே டேரெக்டாக கையில் பறிச்சாதாங்க பழுக்கும். அதுவும் கீழே பொத்துன்னு கீழே விழுந்து நம்ம எடுத்து பழுக்க வச்சோம்னா அது பழுக்காது. அதனாலேயே கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டே இருந்து பறிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நேற்று 2 மாங்காய் என் பையன் பறிச்சுட்டு வந்தாங்க. அந்த 2 மாங்காயில் ஒரு மாங்காயை பழமாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். பழுக்க வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த மாங்காய் வந்து நல்லா பெருசாக வருங்க. கிட்டத்தட்ட ஒரு காயை ஒரு 400 கிராம் அளவு வரும். அவ்வளோ பெருசாக வரும். சரி, ஒரு காயை பழுக்க வச்சிடலான்னு பழுக்க வச்சுட்டு ஒரு காயை துண்டு துண்டாக நறுக்கி இந்த டப்பா, பிளாஸ்டிக் டப்பா, அதாவது இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கின டப்பான்னு நினைக்கிறேன், அந்த டப்பாலேயே போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மேலே தூவி குலுக்கி எடுத்து வச்சுட்டேன். இந்த டப்பாவில் ஏன் போட்டேன்னா, இது வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. அதனால தான் இந்த டப்பாவில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ஒரு 2 நாள் வச்சுருந்தேங்க. 2 நாள் வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம்னு நினச்சி எடுத்து வச்சா வெயிலே கிடையாது. கிட்டத்தட்ட சென்னையில் வெயிலை பார்த்தேன் 10 நாளைக்கு மேலே ஆகுது. நானும் வச்சு பார்த்தேன். இதுக்கு மேலே வச்சுருந்தா இனி ஊறுகாயை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தாளித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேங்க. எங்கள் மரத்தில் இருக்கிற காய் வந்து ஊறுகாய் போட்டால் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நான் ஊறுகாய் செய்கிறதே இல்லை. என்னன்னே தெரியல, ஊறுகாய் போடவே தோணாது. குழம்புல போட்டாலும் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, குழம்புல போட்ட மாங்காய். அதனால் எப்போவுமே பழுக்க வச்சு பழமாக தான் சாப்பிடுவோம். மாங்காய் பறித்தோம்னா நிறைய மாங்காய் காய்க்கிற டயத்துல எல்லாம் பறித்தோம்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் கொடுத்துட்டு, எங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு பழமாக தான் பழுக்க வச்சு இது வரைக்கும் சாப்பிட்ருக்கோம். இப்போ ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி ஊறுகாய் போடலாமேன்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு நான் என்னெல்லாம் போட்டு தாளிச்சேன்னு பார்க்கலாம். ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்துட்டேங்க. எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் எடுத்து நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு போட்டோம்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும் ஊறுகாய். சில பேர் நான் வந்து சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன், டைரெக்டாக மாங்காயிலேயே என்ன பண்ணுறாங்க, கடையில் வாங்கினா மிளகாத்தூள் போட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுறாங்க. அப்படியும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வறுத்து செஞ்சதுனால சரி நம்மளும் அதே மாதிரி செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மிளகாய் எடுத்து வெந்தயமும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அந்த மாங்காய் மேலேயே 2 நாள் வச்சு பார்த்தேங்க. வெயிலே இல்லை. சரி, வெயில் வரல, அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சதுக்கப்புறம் வெயிலில் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த தூள் பண்ணிட்டு வந்த பொடியையும் அந்த மாங்காயிலே போட்டு நல்லா கிளறிட்டேங்க. எங்கள் அம்மா வந்து இப்படித்தான் செய்வாங்க. நல்லா பொடி பண்ணிவிட்டு அம்மியில் வச்சு நுணுக்கி வெந்தயமும் மிளகாயும் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு செய்வாங்க. அதே மாதிரி செய்யலாமே நான் செஞ்சேன். நம்ம டைரெக்டாக வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் போட்டு வெந்தயமும் தூள் பண்ணி நம்ம போட்டு கிளறிட்டு நல்லெண்ணெய் காய வச்சு கடுகு வெடிக்க போட்டு அதுலேயே ஊற்றி கொஞ்சம் ஆறின எண்ணெயில் போட்டு நல்லா ஊற்றி கொஞ்சம் வெயிலில் வச்சாலும் ஊறுகாய் சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி தான் இன்றைக்கி போட்டேன். வெந்தயமும் மிளகாயும் வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டேன். ஆனாலும் ஏதோ பத்தாத மாதிரி இருந்தது. சரி, கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சட்டி காய வச்சு கடுகு போட்டுட்டு வெடிக்க விட்டுட்டாங்க. வெடிக்க விட்டு கருவேப்பிலை வந்து, ஏன்னா ஊறுகாய்க்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வைக்கிற பொருளுக்கெல்லாம் கருவேப்பிலை போட்டால் கெட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய வீடியோவில் கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறதையும் பார்த்துருக்கேன். நான் வந்து போடலைங்க. கடுகை வெடிக்க விட்டுட்டு நல்லா சட்டியை இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த நான் வறுத்து போட்ட மிளகாத்தூள் வந்து பத்தாதது மாதிரி தோணுச்சு. சரி, தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயிலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊறுகாயவும் அள்ளி அதிலே போட்டேங்க. போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு திருப்பி வலித்து அந்த பாக்ஸ்லேயே வச்சுட்டேன். ஏன்னு கேளுங்களேன், இந்த மாதிரி அகலமான பாக்ஸில் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சா ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிலில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்காது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த பாக்ஸ்லேயே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன். அதனால் லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் தூவிட்டேன். என்னென்ன போட்டேன்னா வெந்தயமும் மிளகாயும் வறுத்து போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் போட்டு நல்லா கிளறிட்டு
எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வலிச்சு வச்சுட்டோம்னா ஊறுகாய் சூப்பரான ஊறுகாய் ரெடி. ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். நிறையா ஊறுகாய் செய்கிற வீடியோ பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ஊறுகாய் செய்கிறேன். எவ்வளவோ எங்கள் வீட்டில் மாங்காயெல்லாம் வரும், ஆனால் நான் ஊறுகாய் போட்டதே இல்லை, போடவே மாட்டேன். நார்த்தங்காய் ஊறுகாய் செய்வேன், லெமன் ஊறுகாய் செய்வேன், மாங்காய் வந்து தொக்கா பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஊறுகாய் போட்டதில்லை. சரி ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போட்டு ட்ரையல் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 3/4 மாங்காய் தான், அதுவும் ஒரு மாங்காயில் என் பையன் பாதியை கட் பண்ணி உப்பு வச்சு சாப்பிட்டுட்டான். மிச்சம் 3/4 அளவு தான் இருந்தது, அதைத்தான் நறுக்கிட்டு ஊறுகாய் போட்டேன். சூப்பராக தாங்க வந்திருக்கு. கொஞ்சம் காரம் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தூவிட்டு நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஊறுகாய். நான் இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டப்பாலேயே நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வெயிலில் எடுத்து வெயிலில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால தான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நிறையா ஊறுகாய் செஞ்சோம்னா கண்ணாடி பாட்டிலில் வலிச்சு வச்சு வெயிலில் வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எப்படி மாங்காய் ஊறுகாய் செஞ்சேன் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.